வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. தற்போது மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசனை சந்திக்க உள்ளதாக தெரிகிறது. இந்த கூட்டணி எவ்வளவு ஒரு அரசியல திருப்பத்தை ஏற்படுத்தும்? உங்களது கருத்துக்களை பதிவு செய்ய திரு ரவீந்திரன் துரைசாமி. நிச்சயமாக தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் பலத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் இணைவதன் மூலம் அந்த அணியின் பலத்தை நிச்சயமாக அது கூட்டும். அந்த அணியை பொறுத்தவரையில் தமாக இணைவதன் மூலம் மற்ற கட்சிகளை விட சக்தி வாய்ந்த தலைவர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பணம் செலவழித்து மக்கள் மத்தியில் அறிவுமான முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் மந்திரிகள், முன்னாள் எம்பிக்கள் என தமாகவில் நிறைய பேர் உள்ளார்கள். குறிப்பாக சோளிங்கர், முனிரத்னம் போன்றவர்கள். இவர் திரு ரவீந்திரன் துரைசாமி, ஒருவேளை தமிழ் மாநில காங்கிரஸ் மக்கள் நல கூட்டணியுடன் சேர்ந்தால் இந்த கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? உங்க கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அது நிச்சயமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய அவங்களோட வாய்ப்பை விட இந்த கூடுதலாக தமிழ் மாநில காங்கிரஸ் சேரும்போது அவரோட வாய்ப்பை அது நிச்சயமாக அதிகரிக்கும். அதில் எவ்வித சந்தேகத்துக்கும் இடமில்லை. தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரையில் அந்த கூட்டணியில் இருக்கும் அனைத்து கட்சிகளை விடவும் பவர்ஃபுல் வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களால் ஒரு தொகுதியில் அந்த அணிக்கு எவ்வளவு வாக்குகள் உண்டோ அந்த வாக்குகளை முழுமையாக கொண்டு வரக்கூடிய சக்தி படைத்தவர்களும் பணபலம் உள்ளவர்களுமாக தமிழ் மாநில காங்கிரஸில் இருக்கிறார்கள். அந்த அணியில் உள்ள அனைத்து கட்சிகளை விடவும் சக்தி வாய்ந்த வேட்பாளர்கள் என்று பார்த்தால் தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கிறார்கள். எனவே தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த அணியில் சேர்வது அந்த அணிக்கு கூடுதல் பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திரு ரவீந்திரன் துரைசாமி, தற்போது தேமுதிகவிற்கு 124 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த கூட்டணியுடன் சேர்ந்தால் அவர்களுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய வாய்ப்புகள் இருக்கு? இப்பொழுது நிலைமை பார்த்தால் சுமார் 25க்கு மேற்பட்ட தொகுதிகள் ஒதுக்கி கொடுப்பதற்குள்ள வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம், தமிழ் மாநில காங்கிரசிலே போட்டியிட வேண்டும் என்ற எண்ணத்தில் உள்ளவர்கள், ஏற்கனவே எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள், எம்பிக்களாக இருந்தவர்கள் நிறைய பேர்கள் இருப்பதால் அவர்களை திருப்திப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் ஜி.கே. வாசன் அவர்கள் இருக்கிறார்கள். அதற்கேற்ப திரு விஜயகாந்த் அவரிடம் அவர் தொகுதிகளை கேட்டு பெறுவார் என கருதலாம். இப்ப இந்த மூவரும் கூட்டணி அமைத்தால் இவர்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு திரு ரவீந்திரன் துரைசாமி? ஏற்கனவே இருந்த கூட்டணியை விட இவர் தேர்ந்தெடுப்பதனால் ஏற்கனவே இருந்த பலத்தோட பலம் அவர்களுக்கு அதிகரித்துள்ளது. முன்பிருந்த பலத்தை விட பலம் கூடியுள்ளது. திரு ரவீந்திரன் துரைசாமி, இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுகவுடன் இணையலேனா இது எந்த அளவுக்கு இவர்களுக்கு ஒரு பாதிப்பா இருக்கும்? தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுகவில் சொல்லுங்க. ஹலோ திரு ரவீந்திரன் துரைசாமி, தற்போது தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுகவில் இணையலேனா இது அவர்களுக்கு வெற்றி வாய்ப்புக்கு எவ்வளவு ஒரு பங்கமா இருக்கும்? மக்கள் நல கூட்டணிக்கா? மக்கள் நல கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு என்பது ஏற்கனவே எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருந்ததோ அந்த வெற்றி வாய்ப்பை தமாக இணைவதால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தமாக அவர்களுக்கு பிளஸ் தான். தமாக எதிர்ப்பு வாக்குகள் இல்லாத பொது தளத்தில் பொதுவான எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சி என்ற அடிப்படையில் அவர்கள் சேர்வது அந்த கூட்டணிக்கு கூடுதல் பலம் தானே தவிர அவர்களால் இவர்கள் சேர்ந்தார்கள் அதனால் இந்த வாக்கு போய்விடும் என்ற ஒரு நிலையில் இல்லாத ஒரு கட்சி. எனவே தமிழ் மாநில காங்கிரஸ் தேமுதிக மக்கள் கூட்டணிக்கு ஒரு கூடுதல் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு கட்சி. திரு ராகவன், நேற்று பாஜகவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதா ஒரு தகவல் வெளியாச்சு. தற்போது மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் தமாக தலைவரை சந்திக்க சென்றிருக்கின்றனர். இது குறித்து உங்களது கருத்துக்கள்? அதாவது எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் தமிழிசை அவர்கள் நேற்றைக்கு செய்தியாளர்கள் கேட்கும் பொழுது இதை சொன்னார். நாங்கள் எங்களுடைய கூட்டணி பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாகத்தான் தமிழக பாரதிய ஜனதா கட்சி இதுவரைக்கும் நடந்திருக்கிறது. அது திரு விஜயகாந்த் அவர்களை சந்திப்பதாக இருக்கட்டும், ஏனைய கட்சிகளோடு தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி ஏற்கனவே இருந்த அந்த கட்சிகளோடு பேசுவதும் கூட நாங்க எல்லாருக்கும் தெரிகின்ற அளவிலே தான் செய்திருக்கிறோம். மறைமுகமாக எதுவும் செய்யல. அதன் அடிப்படையில நேற்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸோடு தொடர்பு இது சம்பந்தமா கூட்டணி விஷயமாக பேசியது உண்மை என்று எங்களுடைய மாநில தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால ஒரு முயற்சி எடுத்தோம், அது இல்லை என்று சொல்ல முடியாது.
திரு டி.கே.எஸ். இளங்கோவன், நீங்க சொல்லுங்க, தற்போது தமிழ் மாநில காங்கிரஸ் எங்க கூட்டணி அமைப்பது என்பது தெரியாம இழுப்பதில் இருந்து வந்த நிலையில தற்போது மக்கள் நல கூட்டணியுடன் ஒரு கூட்டணி அமைக்க போவதா தகவல் வெளியாயிருக்கு. இது பற்றி திமுக சார்பில் உங்களது கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அவர்கள் இதுவரை எப்படியாவது அதிமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கருதியிருந்தார்கள். இப்பொழுது மக்கள் நல கூட்டணியோடு அவர்கள் இன்றைக்கு அவர்களும் கூட்டணி ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இது திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த வகையிலும் பாதிக்காது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசோடும் இங்கே உள்ள சிறுபான்மை கட்சிகளான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளோடும் கூட்டணி வைத்திருக்கிறோம். வலுவான ஒரு கூட்டணியாக இது அமைந்திருக்கிறது. எனவே அவர்களுடைய நிலைப்பாடு திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதிக்காது. திரு டி.கே.எஸ். இளங்கோவன், தற்போது தமிழ் மாநில காங்கிரஸ் மக்கள் நல கூட்டணியுடன் இணைந்தால் இது அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பலன் கிடைக்கும்? உங்களது கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இது அவர்களுடைய எண்ணம் நிறைவேறவில்லை என்ற காரணத்தினாலே இந்த கூட்டணியிலே அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இது அவர்களுக்கு எந்த விதத்தில் பலன் அளிக்கும் என்று சொல்ல முடியாது. அவர்கள் வலுவான கூட்டணி என்று கருதினாலும் கூட திமுகவிற்கு அடுத்த இடத்தை தான் அந்த கூட்டணி பிடிக்கும். கூட்டணி அடுத்த இடத்தில் தான் மக்கள் செல்வாக்கின் அடிப்படையில் திமுகவிற்கு பின்னால் தான் அந்த கூட்டணி இருக்கிறது. ஸ்ரீயா சரஸ்வதி, நீங்க சொல்லுங்க, இத்தனை நாள் வரைக்கும் அதிமுகவுடன் தான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைக்கும் என்று ஒரு தகவல் இருந்தது. தற்போது தமிழ் மாநில காங்கிரஸ் மக்கள் நல கூட்டணியுடன் கூட்டணி அமைப்பதா ஒரு தகவல் வந்திருக்கு. இது பத்தி அதிமுக சார்பில் உங்களது கருத்துக்களை பதிவு செய்யுங்க. முதல்ல அது மக்கள் நல கூட்டணியா, நல கூட்டணியா, அந்த கூட்டணியோட கரெக்டான பெயர் என்ன, இதுவே முதல்ல தெளிவா தெரியல. ஒரு நாள் மக்கள் நல கூட்டணிங்கிறாங்க, ஒரு நாள் விஜயகாந்த் கூட்டணிங்கிறாங்க. யாரோட சேர்ந்தாலும் அதை பற்றி அனைத்து ஜனதா முதல் தெரிவிக்க தயாரா இல்லை. எங்களை பொறுத்தவரையும் களத்தில் இன்று அனைத்து ஜனதா முன்னேற்ற கழகம் மக்கள் செல்வாக்கு பெற்ற, மக்கள் நலனுக்காக பாடுபடுகின்ற முதலமைச்சரை கொண்ட ஒரு இயக்கம். ஆக மக்களுடைய அந்த ஆதரவு பெரும்பான்மையா எங்கள் முதலமைச்சர் அம்மா இருப்பதனால் நிச்சயமாக அம்மா மிகப்பெரிய வெற்றியை இந்த தேர்தலில் பெற போறாங்க.